நாம் தேவனுக்கு சுவிகார புத்திரர். எபேசியர் 1 5 மற்றும் 6 வசனங்கள். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. சுவிகார புத்திரர் என்றால் அடாப்ஷன் ஆஸ் சன்ஸ் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அடாப்ஷன் ஆஸ் சன்ஸ் அல்லது சுவிகார புத்திரர் என்றால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பது பொருள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பிதாவாகிய தேவனுக்கு சொந்த குமாரன் என்று ரோமர் 8 வசனம் சொல்லுகிறது. அவர் ஜீவனுள்ள வார்த்தையாகிய தேவனாக பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார் என்று யோவான் 1 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. தேவனுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராக, அதாவது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற முடியும். இதைத்தான் யோவான் 1 வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்படி தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஐக்கியம் கொள்ளுவதில் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற தாழ்மையான சிந்தை நாம் ஒவ்வொருவரிலும் இருந்தாலே நமது ஐக்கியம் சீர்படும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10 வசனத்தில் சொல்லுகிறார். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவனென்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலை தானே சிந்திக்க கடவன். ஆனால் நாம் அப்படி சிந்திக்க தவறியிருக்கிறோம். நாம் தேவனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி என்று 5 வசனமும், இது தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்று 6 வசனமும் சொல்கின்றன. நாம் தேவனுக்கு சுவிகார புத்திரராக இயேசு கிறிஸ்து மூலமாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை கவனித்தால் தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கும் அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதையும் அறிய முடியும். இதற்காகவே தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டு தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் இங்கு தியானித்து கொண்டிருக்கிற வசனங்களுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தின் இந்த வசனங்கள் கொடுக்கிற உணர்வுகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சீரான ஐக்கியத்திற்குள் நிலைவரப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.